4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். லெசன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எ வேர்ல்ட் வித் ரோபோட்ஸ். இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விக்கி வாண்டட் என்ன வேணும்னு நினச்சா ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். செகண்ட் கொஷின், விக்கிஸ் ஃபாதர் பாட்ட என்ன வாங்கி கொடுத்தாரு? ட்ரிக் அ ரோபோட். தேர்ட் ஒன், விக்கி டிசைடட் டு என்ன பண்ணான்னு முடிவு பண்ணா? செல் த ரோபோட் அட் த எண்ட். லாஸ்ட் கொஷின், ரோபோட் ஆஸ்க்டு விக்கி டு செல் ஹிம் டு ஆன் யார் மாதிரி ஆள்கிட்ட வைக்க சொல்லிச்சு? ஆக்டிவ் மாஸ்டர். நெக்ஸ்ட்டு, ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா, சரியா தவறா அப்படின்ட்டு எழுதுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விக்கி ப்ளீடட் ஹிஸ் ஃபாதர் டு பை அ ரோபோட். என்னது அது? ட்ரூ. நெக்ஸ்ட் கொஸ்டின், விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய். அவன் எப்போவும் ஆக்டிவாக இருந்தானா? இல்லை. அப்போ அது என்னது? ஃபால்ஸ். தேர்ட் ஒன், த ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். அது ஒபே பண்ணச்சா? ஒபே பண்ணலை. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. ஃபோர்த் ஒன் பாருங்கள். விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். அவங்க அப்பா என்ன நினச்சாரு? சன்னோட கேரக்டர் சேஞ்ச் பண்ணணும் தான் நினச்சார். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது தான்? ட்ரூ. ஆன்சர் த கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் கைண்ட் ஆஃப் அ பாய் வாஸ் விக்கி? விக்கி எந்த மாதிரியான பையன்? விக்கி வாஸ் அ லேசி பாய் அண்ட் நெவர் டிட் ஹிஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம். அவன் ஒரு சோம்பேறி பையன், எப்போவுமே சரியான நேரத்துக்கு அவன் ஹோம் ஒர்க்கவே முடித்தது கிடையாது. செகண்ட் கொஷின், ஹூ ஆஸ்க்டு த ரோபோட் டு சார்ஜ் த ஃபோன்? விக்கி ஆஸ்க்டு த ரோபோட் to charge the phone. Third question, whom did Vicky want to do all his work? Vicky wanted robot to do all his work. Fourth question, how did Vicky change at the end? Vicky decided to do all the work himself. அவனே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டான். ஃபிஃப்த் கொஷின் பாருங்கள். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? இந்த லெசன்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? வி ஷுட் பி ஆக்டிவ் அண்ட் நாட் லேசி. நம்ம எப்போவும் ஆக்டிவாக இருக்கணும், லேசியாக இருக்கக்கூடாது. மேட்ச் த டைலாக் டு த கேரக்டர். அந்த டைலாக்கை படிச்சுட்டு அது யாருக்குரியது, எந்த கேரக்டருக்குரியதுன்னு மேட்ச் பண்ணுவோம். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னது யார்? விக்கி. நானே என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அங்கே மேட்ச் பண்ணுவோம். அடுத்து, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. என்னோடய பேட்ரிக்கு முதல்ல சார்ஜ் போடுங்கன்னு சொன்னது யார்? ரோபோட். அங்கே மேட்ச் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள். ஐ ஹாவ் பாட் யூ அ ரோபோட். நான் உனக்கு ஒரு ரோபோட் வாங்கி தரேன்னு யார் சொன்னா? விக்கியோட ஃபாதர். ஸோ ஃபாதருக்கு மேட்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இங்கே யார் சொன்னாங்க இதை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக அங்கே எழுதுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க் அப்படின்னு யார் சொன்னால்? விக்கீஸ் ஃபாதர். நெக்ஸ்ட்டு, வை டோன்ட் யூ டூ தட் யோர் செல்ஃப்? இதை சொன்னது யார்? ரோபோட். தேர்ட் ஒன், யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக். இது சொன்னதும் யார் தான்? ரோபோட். ஃபோர்த் ஒன், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். ஒரு நல்ல சாங்கை ப்ளே பண்ணுன்னு சொன்னது யார்? விக்கி. லெட் அஸ் பில்ட் எ நேமிங் வேர்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன் பர்சன் ஆர் திங்க் இஸ் கால்ட் சிங்குலர். அதாவது நேமிங் வேர்டு அப்படின்னா என்னது? பெயர் சொல். இங்கிலீஷில் என்னன்னு சொல்வதுக்கு நவுன் சொல்லுவோம் இல்லையா? அது ஒரு நபர், யாராவது ஒருத்தவங்களையோ அல்லது ஒரு பொருளையோ
குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து a naming word which denotes more than one person or thing is called plural. அதே நேமிங் வேர்டு வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து நிறையா பேரையோ நிறைய நபர்களையோ அல்லது நிறைய பொருட்களையோ, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளையோ குறிப்பதாக இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்குலருக்கு பேட். அப்போ அங்கே ஒரே ஒரு பேட்டை மட்டும்தான் அது குறிக்குது இல்லையா, அதனால அது சிங்குலர். அடுத்தது பாருங்கள், ஒன்றுக்கு மேலே இருக்குது பேட்டு, 3 பேட்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன சேர்த்துக்கிறோம், நம்ம எஸ் சேர்த்துக்கிறோம், பேட்ஸ். சம் டிப்ஸ் டு சேஞ்ச் சிங்குலர் டு ப்ளூரல். சில டிப்ஸ் கொடுக்குறாங்க, சிங்குலரை எப்படி ஈஸியாக நம்ம ப்ளூரலாக மாற்றலாம். சில இதுக்கு அந்த வேர்டோட நம்ம என்ன சேர்த்துனா போதும், எஸ் மட்டும் சேர்த்துனா போதும். உதாரணத்துக்கு பாருங்கள், கப், அதோட ப்ளூரலுக்கு என்ன மட்டும் சேர்த்துறோம், எஸ் மட்டும் சேர்த்துறோம், கப்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பால், அதோட ப்ளூரலுக்கு நம்ம என்ன செய்கிறோம், எஸ் மட்டும் கூட சேர்த்துறோம், பால்ஸ். அதுக்கு அடுத்த ரூல் என்னன்னா, சில வேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன கூட சேர்த்துக்குவோம்னா இஎஸ் சேர்த்துவோம். ஆட் இஎஸ் ஃபார் நேமிங் வேர்ட்ஸ் எண்டிங் வித். அது எங்கெல்லாம் நம்ம இஎஸ் சேர்த்துவோம் அப்படின்னா, ஒரு வேர்டு எதில் முடிஞ்சிருக்கணும், சிஹெச் அல்லது எஸ்ஹெச் அல்லது எஸ் அல்லது எஸ்எஸ் அல்லது லாஸ்டில் எக்ஸ். இந்த லெட்டர்ஸில் ஒரு வேர்டு முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளூரலாக நம்ம மாற்றுறதுக்கு என்ன சேர்த்துப்போம், லாஸ்ட்டில் இஎஸ் சேர்த்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், டார்ச். அப்போ அது எதில் முடிஞ்சிருக்கு, சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சேர்த்துவோம், ப்ளூரலுக்கு இஎஸ் சேர்த்திடுவோம், டார்ச்சஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரஷ், அது எதில் முடிஞ்சிருக்கு, எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு இல்லையா, அப்போ நம்ம அங்கே என்ன சேர்த்துவோம், ப்ளூரல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு இஎஸ் சேர்த்துவோம், ப்ரஷஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பஸ், அது எதில் முடிஞ்சிருக்கு, எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ளூரலாக சேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன சேர்த்துவோம், இஎஸ் சேர்த்துவோம். அப்போ என்னன்னு சொல்லணும், பஸ்ஸஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ், எஸ்எஸ்ல முடிஞ்சிருக்கு. அப்போ ப்ளூரலுக்கு இஎஸ் சேர்த்துங்க, கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாக்ஸ், அது எதில் முடிஞ்சிருக்கு, எக்ஸில் முடிஞ்சிருக்கு. எக்ஸில் முடிஞ்சிருந்தாலும் ப்ளூரலாக நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன சேர்த்துவோம், இஎஸ். ஸோ அதை எப்படி ரீட் பண்ணுவோம், பாக்ஸஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், சிம்ப்ளி ஆட் எஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு கம்ஸ் பிஃபோர் ஒய். அதாவது ஒரு வேர்டில் நமக்கு வவல்ஸ் தெரியும் இல்லையா, ஏஇஐஓயு. அந்த ஏஇஐஓயு லெட்டர்ஸ்க்கு அடுத்து ஒய்ங்கிற ஒரு லெட்டர் வந்திருந்தது அப்படின்னா அங்கே நம்ம ப்ளூரலாக அந்த வேர்டை மாற்றுறதுக்கு என்ன மட்டும் சேர்த்தா போதும், எஸ் மட்டும் சேர்த்தா போதும். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், கீ, இங்கே ஒய்க்கு முன்னால் என்ன வந்திருக்கு, இ வந்திருக்கு இல்லையா, வவல். அப்போ இந்த இடத்துல என்ன போட்டால் போதும், ப்ளூரல் ஃபார்ம் பண்ண எஸ் சேர்த்தா போதும், கீஸ். இதே போல் இந்த பிக்சர் பாருங்கள், டாய். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டாய், இதுலேயும் ஒய்க்கு முன்னால் என்ன வந்திருக்கு, ஓ வவல் வந்திருக்கு இல்லையா, அப்போ கூட என்ன சேர்த்துனா போதும், எஸ் சேர்த்துனா போதும், டாய், டாய்ஸ். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் த ஒய் இன்டு ஐஇஎஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு டஸ் நாட் கம் பிஃபோர் ஒய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஒய்ங்கிற லெட்டருக்கு முன்னாடி ஏஇஐஓயு வராமல் வேறு லெட்டர்ஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம என்ன சேர்த்துப்போம், ஐஇஎஸ் சேர்த்துப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், லேடி, ஒய்க்கு முன்னால் ஏஇஐஓயு கிடையாது இல்லையா, அப்போ அந்த ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம என்ன சேர்த்துறோம், ஐஇஎஸ் சேர்த்துறோம், லேடீஸ். அதே போல் பேபி, அதுவும் பார்த்திங்கன்னா ஒய்க்கு முன்னால் என்ன கிடையாது, ஏஇஐஓயு லெட்டர்ஸ் கிடையாது, வேறு லெட்டர் தான் இருக்கு இல்லையா. அப்போ இந்த இடத்துலையும் அந்த ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம கூட என்ன ஆட் பண்ணுறோம், ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ பேபிங்கிறத ப்ளூரல் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லுவோம், பேபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பேபி, பேபீஸ். இப்போ நீங்கள் எது சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லுங்கள். டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம்.
இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் என்ன இருக்குது ஃப்ளை. இப்போ அந்த ரூல் அப்ளை பண்ணுவோமா? லாஸ்ட்டில் என்ன முடிஞ்சிருக்கு? ஒயில் முடிஞ்சிருக்கு. ஒய்க்கு முன்னாலே ஏஇஐஓஇ இருக்கா? இல்லை, எல் தான் இருக்குது. அப்போ ஒய் எடுத்துகிட்டு நம்ம என்ன சேர்த்துவோம்? ஐஇஎஸ் சேர்த்துவோம். அப்போ என்ன வரும்? ஃப்ளைஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் பெஞ்ச். இது எந்த இதில் லெட்டர்ஸில் முடிஞ்சிருக்கு? சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ கூட நம்ம என்ன சேர்த்துவோம்? இஎஸ் சேர்த்துவோம். பெஞ்சஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது? டாகு. இப்போ அந்த ரூல் ஏதாவது இங்கே அப்ளை ஆகுமா? எதுவுமே இல்லை. சிம்பிளாக நம்ம என்ன மட்டும் சேர்த்தா போதும். ப்ளூரல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். அப்போ என்ன வரும்? டாக், டாக்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் புஷ் இருக்குது. அப்போ இது எதில் முடிஞ்சிருக்கு? எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம ப்ளூரல் ஃபார்ம் பண்ண என்ன ஆட் பண்ணுவோம்? இஎஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? புஷஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் என்ன வேர்டு இருக்குது? பாய். இதில் ஒய்க்கு முன்னால் என்ன லெட்டர் வந்திருக்கு? ஓ. அது வவல் இல்லையா? அப்போ என்ன சேர்த்துவோம் நம்ம? எஸ் மட்டும் சேர்த்துவோம். பாய்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள் ஃபாக்ஸ் இருக்குது. எதில் முடிஞ்சிருக்கு? எக்ஸில் முடிஞ்சிருக்கு. எக்ஸில் முடிஞ்சாலும் கூட என்ன ஆட் பண்ணுவோம் நம்ம? இஎஸ் ஆட் பண்ணுவோம். பாக்ஸஸ். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். நீங்கள் ப்ளூரல் ஃபார்ம் எழுதுங்க. இங்கே என்ன இருக்குது? கேட். இந்த வேர்டு நார்மலாக தான் இருக்குது. அப்போ என்ன மட்டும் நம்ம சேர்த்துனா போதும்? எஸ் மட்டும் சேர்த்துனா போதும். கேட்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? வாட்ச். இதில் முடிஞ்சிருக்கு. சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆட் பண்ணணும்? அதோட இஎஸ் சேர்த்தணும். அப்போ வாட்ச் என்னவாகும்? வாட்சஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று என்ன இருக்குது? டிஷ் இருக்குது. எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? இஎஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ அந்த வேர்டு என்னவாகும்? ப்ளூரலாக ஃபார்ம் பண்ணும்போது டிஷ்ஷஸ். ஃபோர்த் ஒன் பாருங்கள் செர்ரி. இப்போ அந்த வேர்டு எதில் முடிஞ்சிருக்கு? ஒயில் முடிஞ்சிருக்கு. முன்னால் பாருங்கள் ஏஇஐஓ இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்த்துப்போம். அப்போ செர்ரி என்னவாகும்? செர்ரீஸ்.